ரோகிணி கூடிய சீக்கிரமே வீட்டில் வந்துட்டு மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் கிறிஸுக்கு கண்கட்டை வந்துட்டு அவுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல முத்து மீனா தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடிச்சாப்பில் சொல்லிடுறாங்க. இன்னும் இந்த பக்கம் வந்துட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் 2 நாள் இருந்ததுக்கே வந்துட்டு இங்கே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வீடெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே சின்னதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் எந்த வசதியும் இருக்காது, இங்கே வந்துட்டு ஏசி அது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இங்கேயே வந்துட்டு டேரா போடலாம் நினச்சாங்க, பட் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ரோகிணிக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பெரிய வீடாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுறாங்க. நான் கடைக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பார்லருக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனா தான் வந்துட்டு கிறிஸு கூட வந்துட்டு இருக்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வர்றாங்க. என்ன ஒரு காரணம் சொல்லி அப்படின்னா இந்த கேட்டில் வந்துட்டு விற்று ஏதாச்சும் அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை ஒரு சாக்கா காமிச்சு வர்றாங்க. முத்துவன் மீனை வந்து சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக கிறிஸ் வந்துட்டு கண்முழிச்சது பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ரோகிணி தான் வந்துட்டு தெரியுறாங்க. ஸோ கிறிஸ் வந்துட்டு என் கூடயே வந்துட்டு இருந்துருமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்துட்டு அதுக்கு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக வந்து நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னோட பர்த்டேக்காவது நீங்கள் இருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஊருக்கு வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனை வந்துட்டு பார்க்குறாங்க. ரோகிணி வந்துட்டு இவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் வந்துட்டு ஏறுது, எதுக்கு இவ்வளோ அக்கறைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முத்து மீனை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கப்புறமா இல்லை எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கன்பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.